ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ளீச் சாப்டர் 5 பார்க்கலாம். ஸோ போன சாப்டரில் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹோலோ அவன் என்னை அட்டாக் பண்ணலை, என்னோட கட் அவனை பயமுத்திச்சா அப்படின்ட்டு பேசுது. அதுக்கு இச்சிகோ, ப்ளீஸ் இங்கேருந்து ஓடுறு, அதுதான் நீ எடுக்கிற நல்ல சான்ஸு. இது என்ன டட்சுகியா, அவள் இப்போ ராங் பிளேஸில் ராங் டைமில் இருக்கா அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். இச்சிகோ, எனக்கு பின்னாடியும் யாரோ படுத்துட்டு இருக்காங்க, அது யாரு, ஒரிமியா, ஆனால் இவ எனக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். ஒரிமி, எனக்கு உன்னை தெரியும், நீ இச்சிகோ தானே அப்படின்ட்டு கேட்குறா. அங்கே கட் பண்ணால் இச்சிகோவோட ட்ரைனிங் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ருக்கியா, நீ ஏன் இப்படி பயப்படுறன்னு கேட்குறா. அதுக்கு இச்சிகோ, வேறு என்ன எனக்கு தாய்ஸ் இருக்குது, இப்படி யாருனா என்னை பார்த்தாங்கன்னா நான் காலி, என்னை எங்கன்னா மூவி நடக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கு ருக்கியா, பைத்தியக்காரா, நார்மல் பீப்புளால் சோல் ரீப்பரை பார்க்க முடியாது, ஸ்பிரிச்சுவல் என்டிட்டிஸ் இருக்கவங்க மட்டும்தான் சோல் ரீப்பரை பார்க்க முடியும்ன்ட்டு ருக்கியா சொல்கிறா. இப்போ அங்கே கட் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. இச்சிகோ ஒரிமி கிட்ட, எப்படி நீ என்னை பார்க்குற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஒரிமி, எப்படியா அப்படின்ட்டு சொல்கிறா. பின்னாடி இருந்த ஹோலோ இப்போ இது முக்கியமா, அவள் ஒரு ஆவி ஆயிட்டா, இது சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சிடு, ஆனால் ஒரிமி எப்பயோ செத்துட்டா அப்படின்ட்டு அந்த ஹோலோ சொல்லுது. ஹோலோ இச்சிகோவை அட்டாக் பண்ணுது. இச்சிகோ, என்னோட பிளேடு ஏன் இதோட வாழை கட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். இச்சிகோ அந்த வீட்டை விட்டு வெளியே அடிக்கப்படுறான் ஹோலோவால். ருக்கியா, இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்குறா. ஹோலோ, நீ கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசுகிற, ஆனால் நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்ட்டு ஹோலோ சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரிமி சோலாவை உடம்புக்குள்ளேருந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க பார்த்தது உனக்கு ஷாக்கிங்காக இருக்கா, சொல்லு இச்சிகோ குரோசாக்கி அப்படின்ட்டு ஹோலோ கேட்குது. அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வாயிலேருந்து என்னமோ கக்குது. அது இச்சிகோ கையில் படுது. இச்சிகோ கை அப்படியே வெந்து போயிடுது. இச்சிகோ ஆசிடா அப்படின்ட்டு பார்க்குறான். ஹோலோ இச்சிகோவை அட்டாக் பண்ணதில் ரோடில் போய் விழுறான் இச்சிகோ. ருக்கியா இச்சிகோன்னு கத்துறா. ஒரிமியும் இச்சிகோன்னு கத்துறா. ஒரிமி, என்னை போவிடு, என்னை போவிடு, இச்சிகோன்னு கத்துறா. ஹோலோ கையை கூட கடிக்கிறா. அதுக்கு ஹோலோ, ஒரிமி, என்னை நீ மறந்துட்டியா, இது நான் தான் ஒரிமி அப்படின்ட்டு சொல்லுது. அங்கே கட் பண்ணால் ரோட்டில் தான் காமிக்கிறாங்க. ருக்கியா, இச்சிகோ எழுந்திரி இச்சிகோ அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ, திட்டினது போதும் அப்படின்ட்டு சொல்கிறான். ருக்கியா, இப்போ சொல்கிறதுக்கு இது மட்டும்தான் இருக்கா, நீ எல்லா சோல் ரீப்பர்ஸையும் அசிங்கப்படுத்திட்ட இன்னைக்கு அப்படின்ட்டு சொல்கிறா ருக்கியா. அதுக்கு இச்சிகோ, எனக்கு தெரியல, அந்த ஹோலோ மற்றவங்கள மாதிரி இல்லை, அது கொல்றதுக்கு ஹெசிடேட் பண்ணுது அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறா. ருக்கியா, இருக்கலாம், ஆனால் ஒன்று மைண்டில் வச்சுக்கோ, நீ அதுக்கிட்ட தோத்துட்டனா அது ஒரிமியோட சோலை சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. ஒரிமி, இது உண்மையாலே நீதானா சோரா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு அந்த ஹோலோ, இது நான் தான் ஒரிமி, நீ என்னை மறக்கலை. அதுக்கு ஒரிமி, நீ ஏன் டட்சுகி இச்சிகோவை ஹர்ட் பண்ண அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு ஹோலோ, எதுக்கா, உனக்கு நான் ஏன் இப்படி பண்ணேன்ட்டு தெரியும், ஏன்னா அவங்க 2 பேரும் நம்மளை பிரிக்க நினச்சாங்க அப்படின்ட்டு ஹோலோ சொல்லுது. ஒரிமி, நீ என்ன சொல்கிற. அதுக்கு ஹோலோ, நான் செத்து போயிட்டதுக்கப்புறம் நீ டெய்லியும் எனக்கு ப்ரே பண்ண, நான் எப்பயுமே உன்னை பார்ப்பேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நான் இறந்ததுக்கப்புறம் உன்னோட ப்ரேயர்ஸ் என்னோட சஃபரிங்க்கு மருந்தாக இருந்துச்சு. ஆனால் 1 வருஷம் கடந்துச்சு, நீ இந்த பொண்ணோட ஃப்ரெண்டான, அதுக்கப்புறம் உன்னோட ப்ரேயரோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நீ ஹை ஸ்கூல் என்டர் ஆன, அப்போ தான் இந்த இச்சிகோ குரோசாக்கி வந்தான். அதுக்கப்புறம் நீ ப்ரேயர் பண்ணுறதையே விட்டுட்ட. நீ வீட்டில் எப்பயுமே அவனை பற்றி தான் பேசுவ, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் என்னையே கொஞ்சம் கொஞ்சமாக உன் ஹார்ட்லேருந்து மறையிறத ஒரு நாளாக பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த ஹோலோ சொல்லுது. அதுக்கு ஒரிமி, இல்லை சோரா, அது அப்படி இல்லை அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு ஹோலோ, நான் ரொம்ப தனிமையாக இருந்தேன், அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால இவங்களை சாவடிக்கு இங்கே வந்தேன் அப்படின்ட்டு ஹோலோ சொல்லுது. ஹோலோ இச்சிகோ வந்து அட்டாக் பண்ணுது மறுபடியும். ஒரிமி இச்சிகோன்ட்டு கத்துறா. ஹோலோ, என் கூட வந்துட்டு ஒரிமி, நம்ம முன்னாடி இருந்தா மாதிரி ஒன்றா இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஹோலோ சொல்லுது. அதுக்கு ஒரிமி, ஏன் நீ ரொம்ப தனிமையாக இருந்தேன்னு என்கிட்ட சொல்லலை, நீ ஏன் இச்சிகோ டட்சுகியை ஹர்ட் பண்ண, ஏன் சோரா அப்படின்ட்டு கேட்குறா. அப்படின்னு சொல்லி, நான் லவ் பண்ண அண்ணா இது மாதிரி பண்ணவே மாட்டான் அப்படின்ட்டு ஒரிமி சொல்கிறா. ஸோ போன சாப்டரில் நான் அந்த ஹோலோ ஸ்பிரிட்டை ஒரிமியோட தம்பின்னு மென்ஷன் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்கு அந்த ஹோலோ என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை சாவடிக்க போகிறேன், நான் ஏன் இப்படி இது மாதிரி ஆனேன்னு தெரியுமா, இது எல்லாம் ஓன் தப்பு தான், நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஹோலோ சொல்லுது. இச்சிகோ ஹோலோவோட கையை வெட்டுறான். இச்சிகோ, அண்ணாக்கள்லாம் ஏன் தெரியுமா முதல்ல பிறக்கிறாங்க, அவனோட தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நீ என்ன மாதிரியான அண்ணா, உன்னோட சொந்த தங்கச்சி கொல்ல பார்க்குற, ஒரு மான்ஸ்டர் கூட இப்படி பண்ணாது அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கு ஒரிமி இச்சிகோன்ட்டு ஹோலோ, நீ ஏன் என்னோட வழியில் குறுக்க நிற்கிற இச்சிகோ குரோசாக்கி அப்படின்னு சொல்லி கத்துது. ஸோ இந்த இடத்துல சாப்டர் 5 முடிக்கிறாங்க. பை கைஸ், பீஸ்.